உலகளாவிய சவால்களுக்கு எந்தவொரு தனி நாடோ அல்லது அமைப்போ முழுமையான தீர்வுகளை வழங்கிவிட முடியாது என்றும் உலகம் ஒரு புதிய சகாப்தத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது என்றும் பிரதானி மர்ஹார்னி தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக அயர்லாந்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, சிறுவர் பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மை போன்ற முக்கிய விடயங்களில் நாடுகள் இனியொரு தனி ஆதிக்க சக்திகளை நம்பியிருக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக நெகிழ்வான கூட்டணிகள் மற்றும் குறிப்பிட்ட விவகாரங்கள் சார்ந்த நாடுகள் குழுமங்களின் மூலமாகவே நாடுகள் இணைந்து செயல்பட உள்ளன. இந்த புதிய சர்வதேச ஒழுங்கமைப்பின் அடித்தளத்தை வடிவமைப்பதில் G7 கூட்டமைப்பு உதவ முடியும் என்று அவர் பரிந்துரைத்துள்ளார். நாடுகள் தங்களின் நலன்கள் ஒத்துப்போகும் இடங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். திங்கட்கிழமை பிரான்ஸ் நகரில் தொடங்கவுள்ள G7 உச்சி மாநாட்டில் உலகளாவிய பாதுகாப்பு விவகாரங்கள், குறிப்பாக ஈரான் சம்பந்தப்பட்ட மோதல்கள் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்ப்பதாக கார்னே தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகம் உடனடியாக போர் நிறுத்தத்தை எட்டவும், பிராந்தியத்தில் பதற்ற நிலை மேலும் அதிகரிப்பதை குறைக்கவும் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.